இன்னைக்கு லீட் கோட் ப்ராப்ளம் சால்விங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் ப்ராஜெக்ட் எம்ப்ளாயீஸ் 1 அப்புறமா பர்சன்டேஜ் ஆஃப் யூசர்ஸ் அட்டெண்டட் அ கான்டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எம்ப்ளாயீஸ் 1 பார்க்கலாம். நம்மக்கிட்ட ரெண்டு டேபிள் இருக்குது, ப்ராஜெக்ட் அப்புறம் எம்ப்ளாயி. ப்ராஜெக்ட் டேபிளில் ப்ராஜெக்ட் ஐடி அப்புறம் எம்ப்ளாயி ஐடி இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் ஐடி எம்ப்ளாயி ஐடி இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இந்த டேபிளோட ப்ரைமரி கீ. அதுக்கப்புறமா வந்து எம்ப்ளாயின்னு இன்னொரு டேபிள் இருக்குது, அந்த எம்ப்ளாயி ஐடி நேம் எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் இந்த டேட்டா இருக்குது. Employee ID is the primary key of this table. It is guaranteed that experience years is not null. இந்த டேபிளோட primary key வந்து employee ID. Experience years வந்து இந்த டேபிளில் எப்போவுமே வந்து நல்லா இருக்காது, எப்போவுமே டேட்டா இருக்கும். Each row of this table contains information about one employee. ஓகே, நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா write an SQL query that reports the average experience years of all the employees for each project rounded to 2 digits. Return the result table in any order. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்க்கும் அதில் இருக்க எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது இந்த இன்புட் டேட்டா பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் 1ல் 1, 2, 3 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அந்த எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் 2ல் வந்து 1 and 4 அந்த எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எம்ப்ளாயி டேபிளில் அவங்களோட ஒவ்வொரு எம்ப்ளாயியோட எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அவுட்புட் இதுதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் 1ல் இந்த 3 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, 1, 2, 3. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸோட ஆவரேஜ். ஸோ இப்போ 1, 2, 3 பார்த்திங்கன்னா இவங்க 3 பேரும் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸோட ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 + 2 + 1 வந்து 6, 6 / 3 வந்து 2. அதுதான் வந்து ப்ராஜெக்ட் 1ஓட ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ். ப்ராஜெக்ட் 2ஓட எம்ப்ளாயீஸ் யாருன்னா 1 and 4. ஸோ 1 and 4னா 3 + 2. ஸோ 5 / 2 2.5. அதுதான் வந்து ப்ராஜெக்ட் 2ஓட எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ். ஸோ இதுதான் வந்து இதுக்கு தான் வந்து நம்ம query எழுத போகிறோம். ஸோ நான் MS SQL சர்வர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் ஃப்ரம். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்க்கும் கேட்குறாங்க இல்லையா, ஸோ ப்ராஜெக்ட் டேபிளை வந்து ஃபஸ்ட் போட்டுக்கலாம். ப்ராஜெக்ட், இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் பின்னு கொடுக்குறேன். ஜாயின் எம்ப்ளாயி டேபிள். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் வந்து இந்த டேபிள்லேருந்து எடுக்கணும். ஸோ எம்ப்ளாயி டேபிளில் ஜாயின் பண்ணுறேன். ஆன் எதை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், இந்த எம்ப்ளாயி ஐடியும் இந்த எம்ப்ளாயி ஐடியும் மேட்ச் ஆகணும். ஸோ P.employee ID should be equal to E.employee ID. ஸோ நமக்கு என்ன வேணும் அவுட்புட்டில் ப்ராஜெக்ட் ஐடி. ஸோ ப்ராஜெக்ட் ஐடி கமா ஆவரேஜ் இயர்ஸ் வேணும் இல்லையா. ஸோ ஆவரேஜ் ஆஃப் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ், இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் ஆவரேஜ் இயர்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை நம்ம எதை வச்சு இந்த ஆவரேஜ் எடுக்கிறோம், ப்ராஜெக்ட் ஐடி வச்சு நம்ம ஆவரேஜ் குரூப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ குரூப் பை ப்ராஜெக்ட் ஐடி கொடுக்கணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்து ரெண்டுமே 2ன்னு வந்திருக்கு. பட் ஆக்சுவலி ப்ராஜெக்ட் 2க்கு வந்து 2.5 வரணும். ஸோ ஏன்னா இது எல்லாமே இன்டீஜர் வந்து இன்டீஜராக இருக்கிறதுனால ஆவரேஜ் பண்ணும்போது அது இன்டீஜராகவே கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ 2.5 வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும்போது 2 ஆகிடும். ஸோ அதனால் நான் இதில் 1.00ன்னு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு டேட்டா வந்து மாறாது. பட் இங்கே நாங்கள் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரால் 1 வந்து 1.00ஓட மல்டிப்ளை பண்ணுறதுனால இது வந்து இங்கே இருக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக மாற்றிடும். ஸோ அதனால் ஆவரேஜ் எடுக்கும் போதும் நமக்கு வந்து அது ஃப்ளோட்டாகவே இருக்கும், இன்டீஜராக மாறாது. அது இல்லாமல் நமக்கு வந்து இன்டீஜர் ஆன்சர் வந்து ரவுண்டட் டு 2 டிஜிட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணோம். ரவுண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ எங்கள் கமா 2 கொடுத்தேன் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் மட்டும் நமக்கு வந்து ஆன்சரில் வரும். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ அக்செப்டட் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்புட்டும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் மேட்ச் ஆகிடுச்சு. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பர்சன்டேஜ் ஆஃப் யூசர்ஸ் அட்டெண்டட் அ கான்டெஸ்ட். யூசர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது, அதில் யூசர் ஐடியும் யூசர் நேமும் இருக்குது. யூசர் ஐடி தான் வந்து இந்த டேபிளோட ப்ரைமரி கீ. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்னு ஒரு டேபிள் இருக்குது, அதில் கான்டெஸ்ட் ஐடி அப்புறம் யூசர் ஐடி இருக்குது. இந்த கான்டெஸ்ட் ஐடியும் யூசர் ஐடியும் சேர்ந்து தான் இந்த டேபிளோட ப்ரைமரி கீ.
நம்மள என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த யூசர்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் ஈச் கான்டெஸ்ட் ரவுண்டட் டு 2 digits. Return the result table ordered by percentage in descending order. In case of a tie, order it by contest ID in ascending order. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்புட் டேட்டா பார்த்திங்கன்னா இதுதான் யூசர்ஸ் டேபிள் 627 அப்படிங்கிற யூசர் ஐடி இருக்காங்க. இந்த கான்டெஸ்ட் டேபிள் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் டேபிளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் எந்தெந்த யூசர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவுட்புட் வந்து நமக்கு இந்த மாதிரி வேணும். இப்போ 208 அப்படிங்கிற கான்டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 267 இந்த மூணு யூசருமே வந்து இந்த 208 கான்டெஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போது 100%. இந்த நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 209 210 210லேயும் வந்து அதே மாதிரி 3 யூசருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ 215 பார்த்திங்கன்னா 215 கான்டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 6 அப்புறம் 7 2 யூசர் மட்டும் கான்டெஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டிவைடட் பை 3 2 யூசர்ஸ் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் டோட்டல் யூசர்ஸ் வந்து 3. ஸோ 2 டிவைடட் பை 3 இன்ட்டு 100 வந்து 66.67 சொல்லிட்டு வரணும். அதே மாதிரி 207ல் பார்த்திங்கன்னா 207க்கு ஒரே ஒரு யூசர் மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 டிவைடட் பை 3 இன்ட்டு 100 வந்து 33.33 சொல்லிட்டு நமக்கு வந்து ஆன்சர் வரணும். இப்போ நம்ம இதுக்கு query எழுதலாம். ஸோ செலக்ட் ஃப்ரம் ரெஜிஸ்டர். ஸோ ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் இருக்க யூசர்ஸோட டேட்டா நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அவுட்புட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு கான்டெஸ்ட் ஐடி வேணும். கான்டெஸ்ட் _ஐடி கமா நமக்கு என்ன வேணும், எத்தனை பேர் அந்த கான்டெஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இன்ட்டு 100 இல்லையா. ஸோ இப்போ எத்தனை பேர் இந்த ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றது எப்படி இருக்கிறது, கவுண்ட் ஆஃப் யூசர் ஐடி. ஸோ இந்த ரெஜிஸ்டர் டேபிளில் எத்தனை பேர் அந்த கான்டெஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இதை குரூப் எதை வச்சு எனக்கு கவுண்ட் வேணும், இந்த கான்டெஸ்ட் ஐடி வச்சு ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் எத்தனை யூசர்ஸுங்கிற கவுண்ட் எனக்கு வேணும். நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் வந்து எத்தனை யூசர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா எனக்கு வந்துருச்சு. ஸோ 207ல் ஒரு யூசர், 208 209 210ல் 3 யூசர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 215ல் வந்து 2 யூசர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. ஸோ இது டிவைடட் பை எனக்கு என்ன வேணும், மொத்த யூசரோட கவுண்ட் வேணும். ஸோ மொத்த யூசரோட கவுண்ட் வந்து எனக்கு வந்து யூசர்ஸ் டேபிளில் இருக்குது. ஓகேவா. ஸோ அதை வந்து நான் சப்குவரியாக எழுதலாம். ஸோ ஜஸ்ட் எனக்கு வந்து இதோட டோட்டல் இந்த யூசர்ஸ் டேபிளில் இருக்க டோட்டல் யூசர் கவுண்ட் தெரிஞ்சால் எனக்கு போதும் இல்லையா. ஸோ select count of user ID from users. இதை நான் ஜாயின்னா பண்ண தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட்டு இந்த டேபிளில் எத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்ற கவுண்ட் எனக்கு வேணும். அதை நான் இதோட டிவைட் பண்ணணும். அதனால் நான் இதை ஒரு தனி சப்கோரியாக வந்து இங்கே இதுக்குள்ளேயே போடுறேன். ஓகேவா. ஸோ இதை வந்து நான் கவுண்ட் இப்போ இந்த 1 டிவைட் பை 3 எனக்கு வரும். அதே மாதிரி 3 டிவைட் பை 3 3 டிவைட் பை 3 3 டிவைட் பை 3 2 டிவைட் பை 3 அப்படின்னு எனக்கு வரும். ஸோ இங்கே இன்ட்டு 100 பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம போன இதில் பார்த்த மாதிரி தான் நமக்கு வந்து இன்டிஜராக மாறாமல் இருக்கிறதுக்காக 100 ஃப்ளோட்டிங் நம்பராக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 டிவைட் பை 3 இன்ட்டு 100 வரணும் இல்லையா. ஸோ அந்த 100 வந்து நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஆன்சர் வந்து எனக்கு டெசிமல் வர்றதுக்காக. ஓகே. இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து டெசிமலில் வந்திருக்கு 33.33 66.666 இது 300 வந்திருக்கு. பட் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ரவுண்டட் டு 2 டெசிமல்ஸ் கேட்குறாங்க இல்லையா. ஸோ நான் ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ரவுண்ட் ஆஃப் கமா 2 கொடுத்தேன்னா டெசிமலுக்கு அப்புறம் எனக்கு 2 டிஜிட்ஸ் மட்டும் வரும். இதுக்கு அலையஸ் நேம் வந்து பர்சன்டேஜ்னு கொடுக்குறேன். as
percentage as percentage. இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டரிங் வந்து return the result table ordered by percentage in descending order. Percentage வச்சு descending orderல அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ order by percentage descending orderனா DESன்னு கொடுக்கணும். In case of a tie, order it by contest ID in ascending order. ஸோ இப்போ ஒரே நம்பர் வந்துச்சுன்னா இப்போ 100 100 100 வந்திருக்கு அப்படின்னா கான்டெஸ்ட் ஐடி வச்சு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் வச்சு டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்க பட்சத்தில் கான்டெஸ்ட் ஐடி வச்சு அசெண்டிங் ஆர்டரில். ஸோ கான்டெஸ்ட் ஐடி கான்டெஸ்ட் ஐடி. இங்கே அசெண்டிங்னு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்க தேவையில்ல, டிஃபால்ட்டாகவே அது அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இங்கே மாற்றி போட்டுட்டேன். இப்போ அக்செப்டட்னு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அவுட்புட்டும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இங்கே எனக்கு டெசிமல் வந்து 2 டெசிமல்ஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வந்து எனக்கு ரவுண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி சேமாக இருக்கும் போது அசெண்டிங் ஆர்டரில் கான்டெஸ்ட் ஐடி வச்சு அரேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் ஆன்சர். நீங்கள் சீக்வலில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye-bye.